வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா கேசரி கிண்ட போகிறோம். அதுக்கு நெய் ஒரு 1/4 கப் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பு, இது கொஞ்சம் முழுசாக இருக்குது, 2 உடச்சி வச்சுக்கலாம். உடச்சி வச்சு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எந்த கப்புக்கு ரவை எடுக்கமோ அந்த கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இது அளவுன்னு வச்சுக்கலாம். இதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அங்கே கொஞ்சம் செவக்க வறுத்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துருவோம். இப்போ இதுக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றுவோம். 1 கப், 2 கப், 3 ஊற்றியாச்சு. இப்போ இந்த கப்புக்கு 1 கப் அளவு சீனி அளந்துக்கலாம். இப்போ இதுக்கு 1 கப் அளவுக்கு சீனி அளந்தாச்சு. அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சீனி கொஞ்சம் நைஸான சீனியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சீனி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலக்கி நல்லா கொதிக்கட்டும். ஏலக்காவை நுணுக்கி சேர்த்தாச்சு. இப்போ இதில் கலர் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். கலர் சேர்க்குறது உடம்புக்கு அவ்வளோவா நல்லது கிடையாது. சாயம்லாம் ஒரிஜினல் கலர் நம்மளால் சேர்க்க முடியாது. அதனால் கலர் சேர்க்காமலே பெரும்பாலும் வீட்டில் செய்யுங்க, அதான் உடம்புக்கு நல்லது. 2வது சீனி இந்த அளவுக்கு நல்லா கொதித்து கொஞ்சம் காயட்டும். கொஞ்சம் நல்லா கொதித்து காயாமல் நம்ம போடும்போது என்னென்னா சீனியோட அந்த தன்மை சளிச்ச மாதிரி இருக்கும். அதனால நல்லா கொதித்து கொஞ்சம் காயட்டும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கொதிக்கிறதுல தட்டியாச்சு. தட்டி ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மெதுவாக கிண்டணும். இந்த நாகா ரவை ரொம்ப வறுத்த ரவையாக இருக்கிறதுனால அதை கூட கொஞ்சம் வேக விடணும். கேசரி கிண்டுறதுக்கு வறுக்காமல் இருக்கிற ரவை சட்டுன்னு வெந்து அப்படி நைஸாயிரும். வறுத்த ரவைன்னா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக விட வேண்டியிருக்கும். இப்போ இதில் டப்பில் நெய் ஊற்றிடலாம். எப்போவுமே இனிப்பு செய்யும்போது நெய் எவ்வளோ ஊற்றுறமோ அவ்வளோக்கு பேஸ் அப்படின்னு ரொம்ப நம்மளை பாராட்டுவாங்க. இல்லைன்னா உப்புமா மாதிரியே கேசரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு சாமி கும்பிட்றோம். அதுக்காக ஒரு கேசரியை கிண்டியாச்சு. அவ்வளவுதான், தித்திக்கும் கேசரி ரெடி. அப்படி நல்லா கொஞ்சம் பக்குவமாக கேசரி அந்த பதத்துக்கு வரையும் இறக்கிற வேண்டியது தான். இறக்கும்போது நெய் கொஞ்சம் மேலே அப்படி லைட்டாக ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பரிமாறுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. வாழ்க வளமுடன்.